வணக்கம் மக்களே. கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளுகுளுன்னு மோர் குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. மோரில் இருக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் தவறாமல் ஒரு கப் மோர் குடித்தா உங்களுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆரோக்கியமான நன்மைகளை பற்றி நிறையவே விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ மோர் சுவையாக இருக்கிறது அப்படின்றத விட மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மோர் சாப்பிட்டா உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு தொடர்ந்து எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். மோர் குடிப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மோர் உங்களுடைய கல்லீரல் மற்றும் உடலை இரும்பு சக்திகளை பார்த்திங்கன்னா அதிகமாக்குது. அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுகளை நீக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நன்மைகள் உங்களுடைய உடலை நீரேற்றமாக ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு செரிமான கோளாறோ செரிமான பாதிப்போ ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மோரை கண்டிப்பாக எடுத்துக்கணும் உங்களுடைய உணவில். நீங்கள் மிகவும் பார்த்திங்கன்னா காரமான மற்றும் நம்மளுடைய உடலுக்கு தகாத ஒரு உணவுகளை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு கிளாஸ் மோரை குடிங்க, அது ரொம்ப சீக்கிரமாக ஜீரணமாயிடும். உடலில் எந்த ஒரு பாதிப்பும் சிரமமும் உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் உடல் சூட்டை தனித்து வயிறு உபசம் மற்றும் மலச்சிக்கலை தடுக்குது. தினமும் மோர் சாப்பிடுவதனால மாதவிடாய் காலத்தில் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த வாயு பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் உடலை நீர் சத்துடன் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தொடர்ந்து மோர் குடித்து வந்தால் உங்களுடைய உடல் எப்போதுமே நீர் சத்துடன் இருக்கும். வெயிலில் வீட்டை விட்டு வெளியில் செல்ல நேரிட்டா வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க முடியலை அப்படின்னா நீங்கள் மோர் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு வாட்டர் பாட்டிலில் மோர் நல்லா பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் தண்ணீருக்கு பதிலாக மோரே குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோடை காலத்தில் தொடர்ந்து மோர் உட்கொள்வதனால வயிற்றில் வெப்பம் தணிந்து உள்ளிருந்து ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் டயட்டில் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக மோர் குடிக்கலாம். ஸோ தயிரை விட மோரில் இன்னும் மூட்ட சக்திகள் அதிகமாகவே இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ தயிர் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மோர் கிடையாது. மோர் குளிர்ச்சியான ஒரு விஷயம். ஸோ மோர் குடிப்பதனால உடலில் வளர்சிதை மாற்றம் அதிக அளவில் அதிகரிக்குது. இது உடலின் எடையை குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மோர் பார்த்திங்கன்னா மிக குறைந்த கலோரிகளை கொண்டிருக்கு. ஆனால் இது உடல் எடையை குறைக்க தேவையான மற்ற அனைத்து ஊட்டச்சத்தையும் வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரில் புரதங்கள், வைட்டமின்கள், தாதுக்கள், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இதனை உட்கொள்வதனால வயிறு நிரம்பியது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். பசியும் இருக்காது. ஸோ எலும்புகளை பாதுகாக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களில் இதுவும் ஒன்று. அது மட்டும் கிடையாது மக்களே. மோர் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி ஆகியவற்றை கொண்டு இருக்குது. இந்த இரண்டு சக்திகளும் முடி மற்றும் சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்குது. மோர் குடிப்பதனால சருமம் மற்றும் கூந்தல் ஈரப்பதமாகி வறண்டு போகும் பிரச்சனை போக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரில் பார்த்திங்கன்னா ப்ரோபயாக்டிக் லாக்டிக் அமிலம் இருக்குது. இது தோல் மற்றும் முடிக்கு நீர் சக்தினை வழங்குது மற்றும் இரண்டையுமே பிரகாசமாக வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரை ஒருபோதும் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. இதனால் வயிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ வெயிலில் செல்வதற்கு முன்பு மோர் சாப்பிட்டு கிளம்பலாம். அப்படி இல்லைனா போயிட்டு நீங்கள் மோர் குடிச்சிட்டு தூங்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலை நீரேற்றமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.